இன்னொரு மனைவி கணவனை வழி அனுப்புறான். அவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறதுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தைய நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன செய்யறது, இந்த சாதாரண வருமானங்களை வச்சு என்ன செய்யலாம், பிள்ளையோட ஃபியூச்சர் என்னத்துக்கு ஆகுறது, நீங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சாத்தானே எல்லாம் சரியா வருங்கன்னு கணவனுடைய அந்த அந்த அவரால் முடிஞ்ச சம்பாத்தியத்துல பொறுமையா இருக்க அவங்க ரெடி இல்லை. ஒரு வசதியான வாழ்க்கையை யாரையோ நினைச்சு அவனோட மைண்ட் செட் மாறிடுச்சு. இப்படித்தான் நம்ம வாழணும். அவரை அந்த விமான நிலையத்தில் வச்சுட்டு அழுகை போறாரு அப்படின்னு என்னத்துக்கு அழுகிறான்னு ஒரு சரி அழுக வந்தா கூட ஒரு மான மரியாதைக்கு அடக்கிக்கணுமே. தோட்டில் அனுப்பி வச்சது நான் தான். அவங்களே அதை அனுப்பி வச்சுக்கிட்டு பிரிவை பார்த்து கடைசியா பார்த்த பார்வை என்ன மனசை விட்டு மறக்கலைன்றான். அப்போ திருப்பி எடுக்கவான்னு கேட்டா வானான்னு சொல்றாங்க. இல்ல போயிட்டு அழுக அது சும்மா வாருது, நம்ம என்ன செய்யற லெவல்ல தான் அதை நிக்கிறாங்க. இந்த காட்சிகளுக்கு பின்னால உள்ள பொறுப்பின்மை, நம்பிக்கையின்மை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பொறுப்பு லிஸ்டுக்குள்ள வந்து சேருது அப்படின்னா, அவர் பொறுப்பான கணவர் என்றும் இவ பொறுப்பான மனைவியோடு வந்து சேர்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை என்ன தீக்கிறதுக்கு மார்க்கம் ஆழமாக பதிரத்தை தவிர வேறு வழியே இல்லை. மார்க்கத்தை வந்து அதை ஊன்றி அதை ஆள் மனசுல கொண்டு வந்து திருப்பி சொல்லி சேர்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல யாராவது எதிர்த்தான்னு வைங்களேன், கணவன் அப்படி பிரிஞ்சு இருக்காதீங்க, அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னா நீ சோறு போடுவியான்னு ஒரு கேள்வி கேட்டுறது சரியா. அதோட அந்த சாப்டர் அவன் என்ன செஞ்சிருவா, அவன் அட்வைஸ் பண்ற இடத்துக்கு அவன் வர மாட்டான். இன்னொரு மனைவி கணவனை வழி அனுப்புறான். அவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறதுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தைய நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன செய்யறது, இந்த சாதாரண வருமானங்களை வச்சு என்ன செய்யலாம், பிள்ளையோட ஃபியூச்சர் என்னத்துக்கு ஆகுறது, நீங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சாத்தானே எல்லாம் சரியா வருங்கன்னு கணவனுடைய அந்த அந்த அவரால் முடிஞ்ச சம்பாத்தியத்துல பொறுமையா இருக்க அவங்க ரெடி இல்லை. ஒரு வசதியான வாழ்க்கையை யாரையோ நினைச்சு அவனோட மைண்ட் செட் மாறிடுச்சு. இப்படித்தான் நம்ம வாழணும். அவரை அந்த விமான நிலையத்தில் வச்சுட்டு அழுகை போறாரு அப்படின்னு என்னத்துக்கு அழுகிறான்னு ஒரு சரி அழுக வந்தா கூட ஒரு மான மரியாதைக்கு அடக்கிக்கணுமே. தோட்டில் அனுப்பி வச்சது நான் தான். அவங்களே அதை அனுப்பி வச்சுக்கிட்டு பிரிவை பார்த்து கடைசியா பார்த்த பார்வை என்ன மனசை விட்டு மறக்கலைன்றான். அப்போ திருப்பி எடுக்கவான்னு கேட்டா வானான்னு சொல்றாங்க. இல்ல போயிட்டு அழுக அது சும்மா வாருது, நம்ம என்ன செய்யற லெவல்ல தான் அதை நிக்கிறாங்க. இந்த காட்சிகளுக்கு பின்னால உள்ள பொறுப்பின்மை, நம்பிக்கையின்மை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பொறுப்பு லிஸ்டுக்குள்ள வந்து சேருது அப்படின்னா, அவர் பொறுப்பான கணவர் என்றும் இவ பொறுப்பான மனைவியோடு வந்து சேர்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை என்ன தீக்கிறதுக்கு மார்க்கம் ஆழமாக பதிரத்தை தவிர வேறு வழியே இல்லை. மார்க்கத்தை வந்து அதை ஊன்றி அதை ஆள் மனசுல கொண்டு வந்து திருப்பி சொல்லி சேர்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல யாராவது எதிர்த்தான்னு வைங்களேன், கணவன் அப்படி பிரிஞ்சு இருக்காதீங்க, அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னா நீ சோறு போடுவியான்னு ஒரு கேள்வி கேட்டுறது சரியா. அதோட அந்த சாப்டர் அவன் என்ன செஞ்சிருவா, அவன் அட்வைஸ் பண்ற இடத்துக்கு அவன் வர மாட்டான்.